இந்த ஊழியம் யாரு, நான் யாருன்னு உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புறேன். ஏன்னா இங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் புதுசு. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாக இருக்கு. என்னுடைய பெயர் பாஸ்டர் ரோஷன். நான் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக இந்தியாவிலே சுவிசேஷ பணியை செய்து வருகிறேன். நான் இந்த ஊழியத்தை பெங்களூருவிலே பட்டணத்திலே துவங்கினேன். நான் துவங்கின காலம் 2017-18 காலகட்டம். அந்த 18 முடிவில் என்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவன் எடுத்துக்கொள்ள கொண்ட காலகட்டம். நான் ஒரு ஸ்கூலில் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தேன். ஒரு 6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன். அது மாத்திரமல்ல, சில தொழில்களையும் செய்து போதுமான அளவு சம்பாதித்து கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட காலகட்டத்துல தேவன் என்னை அழைத்தால், தேவன் நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. எப்படி விட்டுருங்க. சில நேரத்துல சோதனை சகிக்கணும். அப்பதான் பாக்கியவான்ன்ற பட்டத்தை ஆண்டவரும் கொடுப்பாரு. நேரத்துக்கு வர மாட்டாங்க. ஆண்டவர் வந்து போனதுக்கு அப்புறம் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன வேணும்னு சொல்லிட்டு. சரி, ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்ட அந்த காலகட்டத்துல என்னிடத்தில் இல்லாத கெட்ட பழக்கம் என்பது இல்லை. நான் சில நேரத்துல இந்த மேடையில நிறைய முறை சாட்சி சொல்லியிருக்கேன். 7 வருஷத்துல பல 1000 மேடைகள் போயாச்சு, பல இடங்களுக்கு போயாச்சு. நம்மளுடைய ஃபேஸ்புக்ல 2-3 பேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அத லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சாச்சு. லட்சக்கணக்கான அசாத்தியமான விடுதலைகளை தேவன் தந்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒரு பக்குவத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்திருக்காரு. அந்த பக்குவம் தான் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்றவங்களையும் கோவப்படாம, இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டாருன்னா அவங்களை கோவப்படுத்தாம. சரி, அந்த பக்குவம் என்ன? சில நேரங்களிலே தேவன் சோதிக்கும் பொழுது கூட தேவன் யாரோ ஒருத்தருக்கு பேசுறாரு என்பதை புரிந்து கொள்ள செய்யும். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னு வாஞ்சை இருந்துச்சு, ஆனா வாய்ப்பு இல்லை. கொரோனால எல்லாத்தையும் மூடிட்டாங்க. மூடினதுனால வாஞ்சை மாத்திரம் வைத்து ஊழியத்தை துவங்கி சோசியல் மீடியால HBM இந்தியா சோசியல் மீடியா மினிஸ்ட்ரின்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு ஊழியக்காரர், கனத்துக்குரிய ஊழியக்காரர் வந்து என்ன தெரியுமா கேட்டாரு? சோசியல் மீடியால மினிஸ்ட்ரியா? ஏண்டா வெக்கங்கட்டவனே, சோசியல் மீடியானாலே விபச்சாரி, வேசி, களவு, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கிறது தான் சோசியல் மீடியா. நீ என்னன்னு போட்டிருக்கேன்? சோசியல் மீடியா மினிஸ்ட்ரின்னு போட்டிருக்கேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில மாத்திரம் என்ன பேசுற ஊழியக்காரர் தான். அந்த நேரத்துல எனக்கே ஒரு சந்தேகம். ஏன்னா முதல் முறை 3 தலைமுறை கிறிஸ்தவர்களா இருந்தாலும் வேதாகமத்தை அன்னைக்குதான் எடுக்கிறேன். வாசிக்க தெரியாது சரியா, வேதாகம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவேன், ஜபம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட இருக்கும்போது எனக்கே ஒரு சந்தேகம், ஒருவேளை தப்பா ஒருவேளை சந்தேகத்தை முதல் காரியம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும்னு முயற்சி பண்ணும் பொழுதே அதன் பலன் என்ன தெரியுமா பிரதர்? எனக்குள்ள சந்தேகத்தை ஏற்படுத்தினது பிசாசானா? பிசாசு கிடையாது, பரிசுத்தவான்கள் தான் ஏற்படுத்தினாங்க. நல்ல கவனம் கேட்டுங்க. இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, வந்த காரியத்தை அடைஞ்சித்தான் திரும்பி போவீங்க. 2வது மறுபடியும் முயற்சி பண்ணி ஒருவேளை சோசியல் மீடியான்னு போடுறதுனாலதான் திட்டுறாங்களோன்னு ஆண்டவர் இடத்துல உபவாசம் இருந்தேன். மறுபடியும் சொன்னார், நீ செய்யறதே சரியா செய். இப்போ நமக்கு யாராவது கிட்ட பேசணும், சொல்லணும், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்குள்ள அதிகமாக பரிசுத்தமா, அதிகமாக அன்பு வந்துடும். அந்த அன்பை எப்படியாவது சொல்லிடணும்னு முயற்சி பண்ணா எனக்கு கிடைச்ச முதலும் முடிவுமான ஒரு இடம் யாருன்னா என் அம்மாவும் என் தம்பியும் தான். என் வீட்டுக்குள்ள கொரோனா டைம்ல யார் இருக்கா? அது வரைக்கும் சோசியல் மீடியால பேஸ்புக்ல நானே பொம்பளையுடைய பிக்சரு, ஹீரோக்களுடைய பிக்சரு, பாட்டு தானே ஷேர் பண்ணேன். திடுதுப்புன்னு ஏதாவது பைபிள் வேர்டை ஷேர் பண்ண எல்லாரும் சந்தேகப்பட்டுருவானுங்க. யாரும் ஒத்துக்க மாட்டேன். யாராவது ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். எப்படி வெளியில இருக்கவன் ஒத்துக்கலையோ அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளேயே யாரும் ஒத்துக்கல. நான் அங்க முழங்கால் போட்டு ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது என் வீட்டுக்குள்ள இருந்து எனக்கு கிண்டல் பண்ணாங்க. இந்தாடா உத்தம என்னது பாஸ்டர்ன்னு சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணாங்க. முதல் முறை பட்டம். என் தம்பியும் என் அம்மாவும் கிண்டல். இந்த பாஸ்டர் வந்துட்டான், இந்த பாஸ்டர். எனக்கு கிரீடம் என்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா
பரிசுத்தனாலும் என்னன்னு தெரியாது, பைபிள்னாலும் என்னன்னு தெரியாது, ஊழியன்னாலும் என்னன்னு தெரியாது, எப்படி ஊழியம் செய்யணும்னு தெரியாது. என் குடும்பத்துல அத்தனை பேர் ஊழியக்காரனா இருக்கும் பொழுது நான் மட்டும் உலகத்துக்குள்ள செம்மையா வாழ்ந்துட்டு இருந்தேன் பெங்களூர்ல. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் எனக்குள்ள எதுவோ பண்றாரு, என்னமோ சம்திங் ஹேப்பனிங். அத முயற்சி பண்ணலான் போது எனக்கு கிடைக்கிற முதல் பட்டமே என்னுடைய வீட்டுக்குள்ள இருந்து என்ன தெரியுமா? கிண்டலும் கேலியும். அந்த கிண்டலான வார்த்தையா நான் நினைச்ச பாஸ்டர் தான் இன்னைக்கு என் தலை மேல கிரீடமான வார்த்தையா மாறி இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் முதல் முறை முயற்சி செய்யும் பொழுது அப்படிதான், இங்க வந்தோன்னா உங்களுக்கு தெளிவு பிறக்காது, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள போகாது, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களால உணர முடியாது, உங்களுக்கு தான் பேசுறாரா என்பது உங்களுக்கு புரியாது. ஆனா அது ஒருவேளை உங்களுடைய எண்ணங்களுக்கு அவமானமான வார்த்தையா இருக்கலாம், ஆனா அந்த வார்த்தை தான் உங்களை புடமிட்டு அபிஷேகிக்கிற வார்த்தையா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு அன்னைக்கு பாஸ்டர்னு கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷையா இருந்துச்சு, என்னடா இது இவங்க இப்படி கிண்டல் பண்றாங்களேன்னு. அடுத்த நாள்ல இருந்து என்ன பண்ணிக்கிட்டேன்னா, வீட்டை லாக் பண்ணிட்டு வீட்டு ரூமை விட்டு வெளியிலேயே வரமாட்டேன். அந்த நாள் வரைக்கும் வேலைக்கு போய் சம்பாதிக்கும் பொழுது எனக்கு நல்லா சரியா இருந்த குடும்பம் கொஞ்சம் வேலைக்கு போகாம உள்ள பூட்டிக்கிட்டு உட்காரும் போது என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருந்துட்டு தண்டமா உள்ள உட்கார்ந்துகிட்டே இருக்கேன். ஆனா உள்ள என்ன பண்றேன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருந்துச்சு. நான் உள்ள உபவாசம் பண்ணேன், ஜபம் பண்ண, பைபிள் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். அத என் சொந்த குடும்பத்துக்கிட்டயே சொல்றதுக்கு வெக்கமா இருந்துச்சு. ஏன் அதை சொன்னாதான் கிண்டல் பண்றாங்க. இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஊழியமாக துவங்குது. எனக்கு மேடை கொடுக்கவோ இப்படி மைக்க போட்டு புல்பிட்டு எனக்கு தரவோ ஒருவரும் இல்லை, நாதியும் இல்லை. கொரோனா முடியிருக்கு அந்த 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷமாக நான் பார்த்த மேடை என்பது என்ன தெரியுமா? மெசஞ்சர்ல ஒரு குரூப். நான் பேசின சத்தியம் என்பது மெசஞ்சர் குரூப்ல வந்த ஒரு 4 பேர். நிறைய பேரு எங்கெங்க இருந்தோ ஊழியனா மாறிட்டு வந்திருக்கலாம். உலகத்திலேயே மெசஞ்சருக்குள்ள இருந்து ஒரு ஊழியன் வந்திருக்கானா அது நானா தான் இருப்பேன். ஹல்லேலூயா. மெசஞ்சர்னா தெரியுமா? பேஸ்புக்ல டெக்ஸ்ட் பண்ணுவோமே, நம்ம சாதாரணமா இருக்கும்போது பொம்பளைங்களை பிடிக்கவும் பொண்ணுங்களை கவரவும் அடிக்கிறோம் தெரியுமா மெசேஜ். அதே அழுக்கான கந்தையான இடத்துல நான் உடமிடப்பட்டிருக்கேன். நான் இன்னைக்கும் அது பெருமையா தான் சொல்லுறேன். அப்ப எந்த ஒரு பரிசுத்தமான காரியமும் பரிசுத்தமான ஸ்தலத்திலிருந்து வரும்னு நினைக்க கூடாது. எந்த பரிசுத்தமான காரியமும் உனக்கு பரிசுத்தமாயே உன்னிடத்தில் வந்து சேரும் நினைக்க கூடாது. உனக்கு சாபமா வருகிற ஒரு வார்த்தை கூட தேவன் உன் தலை மீது ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை சொல்றதுக்காக தான் இத்தனை கதை சொல்லிட்டு இருக்கேன். 7 வருஷம் எனக்கு முதல் மேடை கொடுத்தது எனக்கு பொண்ணு கொடுத்தேன்ற ஒரு கடனுக்காக. எனக்கு பொண்ணை கொடுத்தேன்னு ஒரு கடனுக்காக என்னுடைய அங்கிள், என்னுடைய மாமனார் கொடுத்தாரு மேடை. அதுலயும் கொடுக்கும் பொழுது இவங்க கிட்ட சொல்லியிருக்காரு, நான் 35-40 வருஷம் ஊழியக்காரன் ஒருத்தனையும் இந்த மேடையில ஏத்துனது கிடையாது, மேடை ஏறி ஏதாவது ஒளறிட போறாருன்னு சொல்லி. ஏன்னா மேடையே பார்த்தது இல்லையே, மைக்கு முன்னாடி நின்னதே கிடையாது. இப்படிதான் ஒரு வாழ்க்கை, ஒரு ஊழிய வாழ்க்கையாக துவங்கிச்சு. 7 வருஷம், இப்பொழுது 7வது வருஷம். 7வது வருஷத்துக்குள்ள தேவன் நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.